விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களோட அந்த பெட்டிஷன்ல இருக்கிற சொத்து விவரங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குது. இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த தகவல் தான் வைரல் ஆகிட்டு இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. விஜய் அவர்கள் கிட்ட அசையும் சொத்து 404 கோடி, அசையா சொத்து 241 கோடி, மொத்தமா விஜய் அவர்கள் கிட்ட 645 கோடி சொத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேட்புமனுவில் பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. போன தடவை கமலஹாசன் அவர்கள் 250 கோடி எங்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாப்புல. அதுதான் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் போட்டியிடுற வேட்பாளரோட அதிகபட்ச சொத்து மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் ஓவர் பண்ணி 645 கோடி அப்படின்ட்டு என்னென்ன சொத்து விவரங்கள் இருக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப நிலைமையில எந்த சமயத்துல எந்த போதும் கிளம்பும் அப்படிங்கிறது சத்தியமா தெரியல இல்லையா. அதனால தன்னோட ஃபேமிலிக்குள்ள கூட எவ்வளவு கடன் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருமான வரித்துறையில எவ்வளவு கட்டியிருக்காரு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. 5 வருஷத்துல தான் வருமானம் எவ்வளவு அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காப்புல. அது இல்லாம வெள்ளி ஒரு 15 லட்சத்துக்கு இருக்குது, தங்கம் பாத்தீங்கன்னா 883 கிராம் இருக்குது. இதெல்லாம் போக என் மேல எந்தவித கிரிமினல் கேஸும் இல்ல அப்படிங்கறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. வேட்புமனுவில் இந்த போட்டோ தான் போட்டிருக்கிறாப்புல. சோசியல் மீடியா எல்லாரும் லியோ இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லுக் வைஸா பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படித்தானே தெரியுது. இது இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற வாகனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார் மொத்தமாக சேர்த்து ஒரு 7.5 கோடிக்கு இருக்குதாமாங்க. எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸல் வச்சிருக்கிறாராமா. அது மட்டும் இல்லாமல் தன் பேரில் பார்த்தீங்கன்னா 10 வீடுகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்கிறாப்புல. விஜய் அவர்களோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க. தன்னோட பையனோட பேர் தான் அவரோட மெயில் ஐடியில் வச்சிருக்கிறாப்புல. அவரால் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க இந்த தகவல்லாம் வெளியாச்சு. அதுலேருந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்குது. இதில் ஒரு சில மீடியாக்கள் எல்லாம் திருச்சாது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வழக்கம் போல பேசிட்டு தானே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் மற்றவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் வெளியாகும். உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அவங்க மென்ஷன் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 கோடிக்கு மேல சொத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி தெளிவான வீடியோ நான் போடுறேங்க. சீமான் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரள் நிதி கேட்டு தான் கட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவர் 52 லட்சத்துக்கு லேண்ட் வாங்கியிருக்காரு. அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்பறா அப்படின்னு கேட்க தோணுதில்ல. இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க.